பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மருதாணி பவுடரை வச்சு ஏதோ பண்ண போகிறான்னு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, ரொம்ப நாளாக வந்துட்டு இந்த ஒரு மித் அண்ட் தியரி போயிட்டுருக்கு. மருதாணி பவுடர் போட்டால் இளநரை போகுமா இல்லையா, இதை நானே உங்களுக்கு ட்ரை பண்ணி காட்ட போகிறேன். இந்த ரிசல்ட் பார்க்கணுன்னா வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் லாங் ஹேர் விடுறதுனால நிறைய பேர் என்னை பார்த்து கேட்டிருக்காங்க, நீங்கள் ஹேருக்கு என்னென்னலாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் ஹேருக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக எதுவும் யூஸ் பண்ணுறதில்ல. நான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மருதாணி பவுடர் யூஸ் பண்ணி க்ரே ஹேருக்கெல்லாம் அப்ளை பண்ணால் போகுதா இல்லையான்னு ட்ரை பண்ணலாம். நான் ஆல்ரெடி டை யூஸ் பண்ணியிருக்கேன். டை வந்துட்டு நேச்சுரல் கிடையாது, உங்களுக்கு எல்லாருமே தெரியும். ஸோ நேச்சுரலாக மருதாணி பவுடர் போட்டால் போகும்னு சொல்கிறாங்க. ஸோ அதை தான் நான் உங்களுக்கு ட்ரை பண்ணியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக ஒரு 4 டீஸ்பூன் மருதாணி வந்துட்டு ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. நான் நுப்பூர் பிராண்டு யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் நேச்சுரலாக மருதாணி உங்களுக்கு கிடைச்சுன்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டான ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும். 4 டீஸ்பூன் மருதாணி போட்டு அந்த பவுலுக்குள்ளே போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சம் அப்படியே மிக்ஸ் பண்ணுங்கள்.